Hello everyone, welcome back to Keystone IAS Academy. இன்னைக்கு today's newspaper, December 4, 2025 newspaper, The Hindu உடைய important articles பார்க்கலாம். So today's topics are a dismantling of the base of environmental regulation, the climate is breaching the wall of urban metrics, a missing link in India's mineral mission, why is volcanic ash a safety concern for flights? Let's see the first article. It's about post facto environmental clearance. So, reason context என்னன்னா, the Supreme Court's recall of its earlier ruling against post facto environmental clearances weakens India's preventive environmental regulation by allowing illegal projects to be regularized instead of penalized. So, undermining the core principle of prior scrutiny. ஸோ இந்த கண்டெக்ஸ்ட் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ த பேக் ஸ்டோரி ஃபர்ஸ்ட். ஸோ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2006 நோட்டிஃபிகேஷனில் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து ஒரு ரூல் வந்து வந்துச்சு. ஸோ வாட் இஸ் தட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டால், ஏதாவது ஒரு லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடக்க போகுது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அது அந்த அந்த ப்ராஜெக்ட்னால எவ்வளோ இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிற அசஸ்மெண்ட் வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு சப்மிட் பண்ணி அதுலேருந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும். எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். பட் என்ன ரூலில் மென்ஷன் பண்ணல அப்படின்னா எந்த டைம் பீரியடில் வாங்கணும், அதாவது கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வாங்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணாததுனால நார்மலாக என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆக்சுவலாக முன்னாடி தான் வாங்கணும், பட் ரொம்ப ஈஸியர் நார்ம்ஸ்னால கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைன் கட்டி என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்போது எதுக்காக இந்த இஐஏ ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க, என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ஒரு ப்ராஜெக்டோ வந்து ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஹார்ம் விளைவிக்குது, எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு விளைவிக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு ஆராய்வதற்காக தான் அதை கொண்டு வந்தாங்க. ஒருவேளை அது வந்து ரொம்ப விளைவுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நம்மளால தடுக்க முடியும். அதை வந்து கிளியரன்ஸ் கொடுக்காம அந்த ப்ராஜெக்டையே நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படாம பாதுகாக்க முடியும். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனை வந்து மையப்படுத்தி தான் அந்த ரூல் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஃபைன் கட்டி அந்த கிளியரன்ஸ் வாங்குறதுனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்ததுக்கான என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த விளைவுகளை வந்து திருப்பி சரி செய்ய முடியுமான்னு கேட்டா முடியாது. ஸோ இப்போ இதனுடைய இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கும்போது இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் ஆகுது. ஸோ 2 மேஜர் கேசஸ் வந்து நடந்திருக்கு. காமன் காஸ் அண்ட் எம்சி மேக் தான் ரிலேட்டட் டு திஸ் இஷ்யூ, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இஷ்யூ. ரெண்டுலையுமே ரெட்ரோஸ்பெக்டிவ் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இஸ் நாட் அலவுட் அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு. வாட் இஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ்? கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் கிளியரன்ஸ் வாங்குறது வந்து அது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேசஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா மே 2025ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இஸ் இல்லீகல். அதாவது மேண்டேட்டரியா நீங்க வந்து ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து நீங்க என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கி ஆகணும். அப்படி அந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்குறதுக்கான விண்டோவே வந்து ஆப்ஷன்ல இருக்காது. அப்படி வாங்கினா தட் இஸ் இல்லீகல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் மே 2025ல அனௌன்ஸ் பண்ணாங்க. வாட் ஹேப்பன்ட் இஸ் நவம்பர் 2025ல சுப்ரீம் கோர்ட் ரீகால்ட் இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் திருப்பி சொல்லிட்டாங்க. மீன்ஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து இட்ஸ் ஓகே டு கெட் லேட்டர் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி ஆல்சோ. எதுக்கு அது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, ஆல்ரெடி ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் ஆர் வித்தவுட் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இல்லாமல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ போய் நாம் வந்து இல்லை நீங்கள் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து முன்னாடியே வாங்கியிருந்தா மட்டும்தான் ப்ராஜெக்ட் வந்து லீகலாக இருக்கும், இல்லைன்னு இல்லீகல் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நிறைய மாடிஃபை பண்ணி டெமாலிஷ் பண்ண வேண்டியிருக்கும் அந்த ப்ராஜெக்ட்ஸை. ஸோ அது நம்மளுக்கு இன்னும் என்விரான்மெண்டல் ஹார்ம்ஸ் ஏற்படுத்தும். ஸோ அதனால இட்ஸ் ஓகே
டு கெட் ரெட்ரோஸ்பெக்டிவ் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து மாற்றி சொல்லிட்டாங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உள்ளாடி இருக்கிற ஜஸ்டிஸே கூட எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நிறைய சர்ச்சைகள் வந்து இதையொட்டி போயிட்டு இருக்கு. ஸோ லெட் சி வாட் இஸ் டிஸ்கஸ்ட் இன் த ஆர்டிகல் ரிலேட்டட் டு திஸ் இஷ்யூ. ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி அதாவது நவம்பரில் வந்து மே 2025 ஜட்ஜ்மெண்ட்டை ரீகால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்சஸ் இஸ் அதாவது ரீகால் பண்ணிட்டாங்க. போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்சஸ் வாங்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஜஸ்டிஸ் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த ஜஸ்டிஸ் உஜல் புயன் அந்த மாதிரி அவங்களுக்கு உள்ளவே வந்து என்னன்னா இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பிகாஸ் திஸ் இஸ் எகெயின்ஸ்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், இது சுப்ரீம் கோர்ட் பண்றது சரியானதல்ல அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. தென் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நான் சொன்னேன் வாட் இஸ் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ். இந்த இஏ நோட்டிஃபிகேஷன் படி கண்டிப்பாக கிளியரன்ஸ் வாங்கி தான் ப்ராஜெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் நம்ம பண்ண முடியும், பப்ளிக் ஹியரிங்ஸ் வாங்க முடியும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆர்டிக்கல்ல வந்து கவர்மெண்ட் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2017 ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இல்லாம இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்குறதுக்காக ஒரு ஒன் டைம் விண்டோ ஓபன் பண்ணாங்க. அதாவது இது ஒன் டைம் சான்ஸ், இந்த டைம்ல நீங்க வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் நடந்துகிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு வாங்கிடணும், ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு விண்டோ ஓபன் பண்ணாங்க. தென் 2021 ஒரு எஸ்ஓபி அனௌன்ஸ் பண்ணாங்க. திஸ் இஸ் வாட் கவர்மெண்ட் டெட் ரிலேட்டட் டு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ். ஸோ 2021 ஒரு எஸ்ஓபி அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து 2017 விடுபட்டவங்களும் இந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம், இப்பயும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்படின்னா அங்க வந்து எப்போ வேணாலும் லேட்டர், அதாவது ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் நடந்ததுக்கு அப்புறம் கூட வாங்கலாம் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் வந்து ஆதரிக்குது. ஸோ இதனால ஃபைன் கட்டி நிறைய என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் கிளியர்லி அ வயலேஷன். So this is the picture which is explaining environmental impact assessment in detail. ஸோ இதில் நான் மென்ஷன் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து தாராளம் போதும். பட் ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக யார் வந்து கேரி ஓவர் பண்ணுறாங்க, அதாவது எந்த மினிஸ்ட்ரி வந்து ரன் பண்ணுறாங்க, எந்த ஆஃபீஸில் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க, ஸோ ஆல் தீஸ் டெட்லைன்ஸ் என்ன, ஸோ ஆல் தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ யூ கேன் கோ த்ரூ ஹியர். தென் எஸ், சேம் வாட் May 2025 ஜட்ஜ்மெண்ட் செட். அதாவது 2017-2025 நோட்டிஃபிகேஷனை ஸ்டக் டவுன் பண்ணிட்டு இட் வயலேட்டிங் த ப்ரிகாஷனரி பிரின்சிபல், அதாவது லேட்டராக கூட ஈஸி வாங்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. இட் இஸ் வயலேட்டிங் த ப்ரிகாஷனரி பிரின்சிபல், அண்டர்மைனிங் ப்ரியர் அப்ரூவல் ஆஸ் த கோர் ஆஃப் EIA, ரிவார்டிங் வயலேட்டர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டிட்டரிங் வயலேஷன்ஸ். இந்த மாதிரியான பிரின்சிபல்ஸை வந்து மென்ஷன் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இல்லை ஈசி வந்து ரெட்ரோஸ்பெக்டிவா வாங்கக்கூடாது, அப்படி இட் இஸ் இல்லீகல் அப்படின்னு மே 2025 அனௌன்ஸ் பண்றாங்க. ஈவன் ப்ரையர் கேசஸ்ல கூட ரெட்ரோஸ்பெக்டிவ் இஸ் நாட் நாட் குட் அப்படிங்கிற மாதிரி தான் காமன் காஸ் அண்ட் எம்சி மேக்தா ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ப்ரையர் கிளியரன்ஸ் கண்டிப்பாக வாங்கணும், அதை தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆதரிச்சாங்க. தென் நவம்பர் ஜட்ஜ்மெண்ட், ரிவ்யூ ஜட்ஜ்மெண்ட்ல என்ன நடந்தது? Argues that denying retrospective ECs may force demolition of already built project. So that is also affect public interest, இல்லையா? So it treats violations as reason to regularize rather than to penalize. So it's a circular logic. So moves from the principle administrative convenience. ஓகே, ஸோ இந்த மூணு காரணங்களை மையப்படுத்தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆல்ரெடி நடந்ததை ரிவ்யூ பண்ணி ரெட்ரோஸ்பெக்டிவ் இஸ் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் ஆர் த கீ கன்சர்ன்ஸ் ஹைலைட்டட்? சி இதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பின்வாங்கினதுனால என்னென்ன கன்சர்ன்ஸ், என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு ஆதர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அண்டர்மைன்ஸ் த EIA regime. Yes, prior EC becomes meaningless. Scrutiny becomes symbolic. Public hearings and scientific evaluations are bypassed. So, encourages non compliance. Developers may deliberately start work without EC.
expectation that violations will later be regularized through fines. So these are very simple points you can see here and note it down. This will be helpful for writing mains answers. So the third point is weakens accountability and rule of law. Government had previously promised it was a one time measure, right? But it expanded in 2021. Then that court's reversal also erodes deterrence. Then climate and ecological implications also there, occurring at a time of severe climate vulnerabilities. Then weakening safeguards reduces environmental resilience. இது மேலும் மேலும் climate vulnerabilities இன்னும் சிவியரா தான் ஆக்கும். Coming to the practice question, the Supreme Court's recent endorsement of retrospective environmental clearances marks a shift from precaution to post facto regularization. Discuss the implications of this shift for environmental governance, rule of law, and sustainable development in India. So write your answers and post them in our Telegram group. Your answers will be evaluated by our team as soon as possible. So coming to the next article, which is related to uh, disaster management almost. So for what is the context here is the article argues that current global urban livability and prosperity indices fail to capture real climate vulnerability, leaving cities unprepared for extreme weather and worsening inequity. So all the other the livability and prosperity indexes are available for cities. So all these are performed by big institutions. So அதுக்கு அப்புறமும் கூட these cities are getting flooded and அதாவது climate facing climate vulnerabilities. அதனால நிறைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இந்த சிட்டிஸ்ல இருக்கு அண்ட் ஃப்ளட்டிங் இஸ் வெரி ஹை. Then how? அப்போ these indexes are not enough to find these vulnerabilities அப்படின்னு ஆத்தர் வந்து ஆர்கியூ பண்றாங்க. So exactly you can see the context why this is argument come up now. Recent floods across Sri Lanka, Indonesia, Thailand and Philippines highlight a major gap in how cities are assessed for livability and development. Okay, so before seeing what is discussed in the article அப்படின்னா அந்த ஆர்டிக்கிளில் என்னென்ன இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து ஜஸ்ட் வில் சி இன் அ குவிக் ரீகேப். ஃபர்ஸ்ட் இஸ் யூஎன் ஹேபிடேட் சிட்டி ப்ராஸ்பெரிட்டி இண்டெக்ஸ். It is developed by UN Habitat, so that is important. See, I will give you some short points which are relevant for prelims. So, இதை மட்டும் நீங்க இந்த index related note பண்ணி வச்சுக்கோங்க, which are not that much important, but still the questions can come because of this reason floodings happened. Okay, so first index is City Prosperity Index, which is developed by UN Habitat. 6 dimensions are there: productivity, infrastructure development, quality of life, equity and social inclusion, environmental sustainability, urban governance, and legislation. And the criticism is there, you don't need to see here because overall the article argues the same. And the second one is Global Livability Index, which is published by Economist Intelligence Unit. That is what important. And 5 parameters: stability, healthcare, culture and environment, education, infrastructure. Coming to the last one is City Resilience Index by Rockefeller Foundation and Arup. 4 dimensions: health and well-being, economy and society, infrastructure and environment, leadership and strategy. These points are more than enough to write prelims answer. So coming to the criticism, what is the author argued in this article related to these indices? So there are some issue based, அதாவது ஒரு 6-7 issues வந்து author separate discuss பண்ணிருக்காங்க. So we will see those one by one. The first point is urban indices don't reflect climate realities. What is that? See, common indices like these indices focus on infrastructure. We saw all the parameters individually, right? So overall, இது எல்லாமே எதை focus பண்ணுது? Infrastructure, productivity, health and education, governance focus பண்ணுது. But they actually ignore drainage capacity, slope stability, flood risk, climate adaptation structures. So இந்த மாதிரி ரொம்ப
ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கான தேவையான அடிப்படைகள வந்து அந்த இடத்துல அசஸ் பண்ணல. எந்த இடத்துலயுமே இந்த கான்செப்ட்ட பாராமீட்டர்ஸா வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ தே ஃபெயில் டு மெஷர் வெதர் அ சிட்டி இஸ் ட்ரூலி சேஃப் டூரிங் எக்ஸ்ட்ரீம் வெதர் அப்படின்னு ஆத்தர் வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ மென்ஷன் பண்றாரு. தென் கமிங் டு த செகண்டரி சிட்டிஸ் பியர் மேக்ஸிமம் கிளைமேட் ஸ்ட்ரெஸ். அதாவது ஃப்ளட் ஹிட் ஏரியாஸ் லைக் தாய்லாந்துல, பிலிப்பைன்ஸ்ல ரீசெண்டா நடந்ததுல பார்த்தீங்கன்னா, they are deeply linked to national economies, and these areas are highly vulnerable, often excluded from global rankings. So these are secondary cities, not major cities. Secondary cities தான் அதிகமான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்படுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, because all these cities are excluded from global rankings. So real climate risk zones are not even part of global assessment is what the major argument by the author. Then the third issue is infrastructure designed for past climate, not present. What does means அப்படின்னா, see affected regionsல வந்து drainage built for weaker stormsக்கு இருக்கு, inadequate early warning systems இல்ல, building on unstable slopes, overcrowded informal settlements. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் சிஸ்டம் வந்து ப்ரெசன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் வந்து கிளைமேட்டுக்கு எதிரான இதுதான் பண்ண வைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் வந்துடுச்சு அப்படின்னா ஓவர்வெல்ம் சிஸ்டம்ஸ் இன்ஸ்டன்ட்லி, அதாவது 300+ mm இன் 24 ஹவர்ஸில் வந்து 300+ mm வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா என்ன ஆகிடும்னா ஃப்ளட் ஆகிடும். ஸோ இட்ஸ் நார்மல் ரெயின்ஃபால் தான், பட் ஸ்டில் த ஃப்ளடிங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற விதம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் இஸ் இண்டைசஸ் மிஸ்லீட் பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். What it is mean? Cities scoring high on airports, metro system, business climate, connectivity, etc. And they get investment even if they have weak drainage, floodplain construction, or poor slope சேஃப்டி. ஸோ இந்த மாதிரியான இண்டெக்ஸஸ் ரொம்ப வீக்காக இருந்தாலும் கூட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியாக சிட்டிஸ்க்கு கிடைச்சிடுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடர்னிட்டி ப்ராஜெக்ட்ஸ் கெட் ப்ரையாரிட்டி, பட் போரிங் டாஸ்க்ஸ் லைக் டீசில்ட்டிங் ட்ரெயின்ஸ், enforcing building codes, stabilizing slopes, or relocating settlers get ignored. This is what the author says. And the fifth point is inequity built into the system. Why? Because metrics use city-wide averages. அப்போ rich neighborhoods வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. Therefore, they raise scores. But poor, peri-urban settlements face the worst floods. அதை consider பண்றது இல்லை. Informal housing collapses first. Urban poor have no insurance or safety nets. So almost the vulnerable faces the highest climate risk despite living in top ranked cities. அதாவது டாப் ரேங்க்டு சிட்டிஸ்ல இருந்தாலும் vulnerable poor faces the highest climate risk is what the inequity is inside the system அப்படின்னு author mention பண்றாங்க. Then sixth point is global funding frameworks worsen gaps. Why? Cities that can produce smart plans can get climate adaptation funds, technical assistance. Smaller or less resourced cities which actually need more help get ignored. So in overall, இந்த 6 பாயிண்ட்ஸ்லையும் இன் 6 பாயிண்ட்ஸ்லேருந்து வாட் யூ கேன் ஃபைனலைஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டர் 5 பாயிண்ட்ஸ், 5 ஒன் பேஜர் நோட்ஸ் ஆர் 5 பாயிண்டர்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். அப்படி ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் எடுத்து வச்சிருந்தா தான் யூ கேன் ரிமெம்பர் வைல் ரைட்டிங் மெயின்ஸ் ஆன்சர்ஸ். ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, த குளோபல் அசஸ்மெண்ட் ஓட இண்டெக்ஸஸில் வந்து தேவையான இண்டெக்ஸஸ் வந்து ஆட் பண்ணலை. இட் வாஸ் ஆல் அபவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதர் ப்ராஜெக்ட்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ். பட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி சிஸ்டம்ஸை வந்து அந்த மாதிரி இண்டெக்ஸஸ் வந்து லிவபிலிட்டி இண்டெக்ஸில் ஆட் பண்ணலை. தென் புவர், ஈவன் தோ தே இன் அர்பன் they are the highest climate risk persons, poor are the highest climate risk persons. Then again secondary cities are the major hit because of then informal housing is one of the major reason. Like 4-5 points are to the point, note பண்ணி வச்சுக்கோங்க. That is more than enough. Coming to the practice question, climate extremes are exposing the blind spots of global urban livability indices. Discuss with examples from South and Southeast Asian cities. So the issue is on
South Asian cities, South and Southeast Asian cities. So it's a regional issue. We are அதாவது நீங்க ரீசெண்டா பார்த்துட்டு வந்த ஆர்டிகிள்ஸ்ல பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு தெரியும். These environmental issues are becoming more regional issues now. So we are seeking for regional cooperation. Not only India or not only Delhi or not only urban cities. அப்படி நம்ம பார்க்கல. We are moving towards regional cooperation for addressing the environmental issues. That one point is the major point you have to look into. Then the next article is related to critical minerals like rare earth elements. Okay, so what is the context here? India's critical mineral strategy is incomplete because it focuses on mining but neglects processing or refining. The real choke point controlled largely by China. See, this article சொன்ன points எல்லாமே already we discussed. What is the major concern author சொல்றாங்க அப்படின்னா ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து சைனா வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை குளோபலி ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த ரேர் எர்த் மூலமாக வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு வந்து அதாவது அதை மையப்படுத்தி அது வந்து இப்போ சைனா வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க மற்ற கண்ட்ரிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ வாட் இஸ் த அண்டர்லைங் கான்செப்ட் ஹியர்? அதாவது வித் டேட்டா உட்பட ப்ரீவியஸ் ஆர்டிக்கிளில் நம்ம பார்த்தோம். China has 30% of global REE reserves, but 90% of processing REE units are present in China. That is what pushing a global leader. China as a global leader in REE side. புரியுதா? அதாவது ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் ஏன் அந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் நேம் வந்தது? அதாவது அந்த மினரல்ஸ் வந்து கிரவுண்ட்ல இருந்து எடுத்து அதாவது எர்த்துலேருந்து நம்ம அந்த மினரல்ஸை எடுத்து அதோட ப்ராசஸிங் ரொம்ப அதிகமாக பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த மினரல் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். பிகாஸ் ஆஃப் தட் ப்ராசஸிங் சைட் அதனால தான் இதை வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அந்த ப்ராசஸிங்கை வந்து நாம இந்தியாலேயே இண்டிஜினியஸாக பண்ணுறதுக்கான செட்டப் நம்மக்கிட்ட இருந்தால் வி ஆர் ஆல்சோ இனஃப். வை டு இம்போர்ட் ஃப்ரம் சைனா? ஸோ நாமளும் ரேர் எர்த் எலமெண்ட்ஸில் ப்ராசஸிங் சைடு வந்து நம்ம புஷ் பண்ணோம்னா கண்டிப்பாக நாமளும் வந்து செல்ஃப் சஃபிஷியண்டாக ரேர் எர்த் எலமெண்ட்ஸில் செல்ஃப் சஃபிஷியண்டாக ஆகலாம் இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் த ஆர்டிக்கிள் இஸ் டிஸ்கஸிங். ஆல்ரெடி நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ப்ரீவியஸ் ஒரு 2-3 டேஸில் வி சா இன் டீடைல். ஸோ லெட் சி ஹியர் ஆல்சோ த சேம். Then cabinet approved. What is the context here? Cabinet approved 7,280 crore rare earth magnet scheme to boost domestic REE processing. Okay, as I said, processing indigenous பண்ணும், domestic பண்ணும். That is what important here. So அதுக்கு தான் government வந்து pushing schemes. Then global shift emphasizes value creation. Value creation through refining and manufacturing. India has strong mining reforms, but weak midstream processing capacity. Processing capacity la nama weak இருக்கிறோம். That is what important. So before we see in detail the article என்னென்ன issues என்ன reasons கொடுத்திருக்காங்க என்ன challenges இருக்கு என்ன government schemes இருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி what are rare earth elements இதுவும் நேத்து நம்ம பார்த்தோம். There are 17. You can see in the periodic table இந்த highlight பண்ணியிருக்கிற இந்த 15 elements plus these two are known as heavy known as rare earth elements. அதில் லைட்டாக இருக்கிறதெல்லாம் லைட் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அண்ட் ஹெவி ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். சி அதோட யூசேஜும் நான் கொடுத்துருக்குறேன். ஹெவிங்கிறது லேசர்ஸ் டிஃபென்ஸ் அண்ட் இவி மோட்டார்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இந்தியாவில் இருக்கா இல்லையான்னு கேட்டால் சைனாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்தது. ஸோ ஆக்சுவலி சைனாவில் மட்டும் இல்லை நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. நான் இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக 8% of global reserves இருக்கு, which is present in the monazite sands of coastal region. That monazite sands of Kerala, Odisha, Tamil Nadu, Andhra Pradesh. ஸோ சவாரா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் அந்த இடத்த. கேரளாவில் சவாரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மொனசைட் சாண்ட்ஸில் தான் இந்த ரிசர்வ்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ why this becomes rare earth elements? Which of the properties are high melting and boiling points, high magnetism, high electropositivity? ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம். Then
why this processing matters? இப்போ எதனால வந்து இத வந்து நம்ம பண்ணணும்? அதுவும் நம்ம பார்த்தோம். Because of the importance of rare earth elements. Processing converts raw ores into battery grade graphite, REE magnets, polysilicon, etc. Why to do this? Because it is critical for EVs, solar, wind, semiconductors, telecom, pharma, defense. So that much importance is there for REE. So today what India is doing, India imports almost all lithium, cobalt, nickel எல்லாம் import பண்ணிட்டு இருக்கோம். நம்ம processing capacity உள்ள build பண்ணிட்டோம்னா we don't need to import from China. ஸோ அப்படி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால சைனாவுடைய டாமினன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது. இட் கண்ட்ரோல்ஸ் 90% ஆஃப் குளோபல் REE அண்ட் கிராஃபைட் ரிஃபைனிங். ஸோ இம்போசிங் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் ஆன் ரேர் எர்த்ஸ், பேட்டரி டெக்னாலஜிஸ், இதை இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து இதில் சைனா இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி ஜியோ பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ நாம் வந்து அதை இம்போர்ட்டை உள்ளாடியே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லேருந்து நம்ம தவிர்க்கப்படலாம். அதுதான் வந்து ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Then what is the India's current status? So mines processes 7 critical elements. இப்போ நம்ம உள்ள பண்ணுவோம். இந்த 7 மட்டும் தான் கிரிட்டிக்கல் பண்ணிட்டு இருக்கிறோம், ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்கிறோம். காப்பர், கிராஃபைட், சிலிகான், டின், டைட்டானியம் ஆர் இஇஸ் அண்ட் சிர்கோனியம். பட் ரிஃபைனிங் சஃபர்ஸ் ஃப்ரம் லோ ஸ்கேல். பெரிய ஸ்கேலில் நம்ம பண்ணல, ரொம்ப சின்ன அளவில் பண்ணிட்டு இருக்கிறோம். லோ பியூரிட்டி, லிமிடெட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஸ்கில் ஷார்ட்டேஜ். ஸோ ஆல் தீஸ் ஆர் த இஷ்யூ வை வி கான்ட் டூ this processing indigenously. Then there are 5 steps suggested for India by the author. The first one is centers of excellence. So 9 centers under National Critical Mineral Mission irukku. It is focusing on applied research, commercial scale processing technologies, etc. Academy, industry collaboration is also essential. These are basic points. அகாடமி, இண்டஸ்ட்ரி கொலாபரேட் பண்ணோம், அதாவது நிறைய சென்டர்ஸ் வந்து ப்ராசஸிங்காக ஸ்டார்ட் பண்ணோம். தென் செகண்ட் சஜஷன் இஸ் அன்லாக் செகண்டரி ரிசோர்சஸ், அதாவது மினரல்ஸ் ஃப்ரம் ஃப்ளை ஆஷ், ரெட் மட், சிங்க் ரெசிடியூஸ், ஸ்டீல் ஸ்லாக். ஸோ இந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்து, அதாவது மேஜராக எர்த்லேருந்து வர்றது ப்ரைமரி ரிசோர்சஸ், செகண்டரி ரிசோர்சஸ்லேருந்து வருது, அதோட ப்ராசஸிங்கும் கொண்டு வரதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆத்தோ. Third suggestion is skilled workforce development. Yes, of course, we have to train our staffs to specialized in this process metallurgists and hydrometallurgical technicians we need. Then fourth point is de-risk industry investment, use financing tools like government offtake commitments, price guarantees. So we have to aim to create stable demand and ensure high purity standards. That is what important. Then the fifth suggestion is mineral diplomacy plus processing capacity. Shift from raw ore acquisitions to co-investment and co-processing alliances, but build the critical mineral parks as global collaboration hubs. Collaboration is what important. Co-investment அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Then we already saw this questions previous year, 3 questions are there, previous year questions related to rare earth metals. This we already discussed. So let's see here too. So recently there has been a concern over a short supply of a group of elements called rare earth metals. Why? So the second option is wrong. Why? Because it is mentioned other than China, Australia, Canada, and Chile, these elements are not found in any country. You can see the statement already I mentioned in previous article also. You can go there and check also. In any country, extreme statement வந்துச்சு. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இன்னொன்று 4 கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, இந்தியாலையும் இருக்குது, 8% ஆஃப் குளோபல் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சே நீங்கள் செகண்ட் பாயிண்ட் எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் 1 and 3 இஸ் கரெக்ட். ஸோ மோர் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், சைனா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் எலமெண்ட்ஸ். நம்ம இந்த ஆர்டிக்கலில் அதை தான் பார்த்தோம். Then this one, in the question, the third point, when the rare earth minerals are present on the sea floor, yes, the point is correct. So அது ரிலேட்டடாக இருக்குது. So other things வந்து it is related to licenses for seabed exploration. So you can go through this question. And this main question is, despite of we are the Gondwana land, அப்படி இருந்தோம் mining industry contribute less to GDP. Why? That is the question here. அப்போ நம்ம வந்து
இன்பில்ட்டா, அதாவது அதிகமான இது வந்து இம்போர்ட்ட டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். கோண்ட்வானா லேண்ட் அதிகமான மினரல் ரிச் கண்ட்ரியா இருந்தும் வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் லெஸ் டு ஜிடிபி. அதாவது ப்ராசஸிங் ப்ரொடக்ஷன்ல நம்ம ரொம்ப கம்மியான அளவில் இருக்கிறோம். ப்ராசஸிங், டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், இது எல்லாம் இன்பில்ட் பண்ணும். அது என்ன வகையில கொண்டு வரணும்? இப்போ ஆத்தர் வந்து 5 சஜஷன்ஸ் குடுத்திருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க மெயின்ஸ்ல ஆன்சர்ஸ் எழுதும்போது எழுதிக்கலாம். யூ ஹேவ் டு சப்போர்ட் வித் டேட்டா. ஹவ் மச் பெர்சன்டேஜ் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ஜிடிபி, வாட் ஆர் த மினரல்ஸ் பிரசன்ட், கோண்ட்வாண்டா லேண்ட் இருக்கனால என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு மென்ஷன் இன் திஸ் ஆன்சர். Coming to the practice question, can India achieve self-reliance in rare earth element production? How is China leveraging its dominance in REEs as a geopolitical strategy? Coming to the final article, is related to Ethiopia's volcanic eruption. What is the context here? Volcanic ash from Ethiopia's Haile Gubbi eruption drifted towards India, forcing the DGCA to issue safety advisories as ash can melt inside jet engines and cause dangerous engine failure. ஸோ இங்கே நாம் பார்க்க வேண்டியது அபவுட் திஸ் வல்கனோ, எத்தியோப்பியாஸ் வல்கனோ அண்ட் அந்த வல்கானிக் ஆஷ்னால வாட் ஆர் த இம்பேக்ட் ஏர்லைன்ஸ்க்கு வந்து வாட் ஆர் த இம்பேக்ட் ஹேப்பன் ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளைட்ஸ்க்கு வந்து பார்க்கலாம். ஸோ லெட் சி. So why is this volcanic ash dangerous for flights? Because volcanic ash contains tiny particles of rock, glass and minerals plus sulfur dioxide. So this point is very extremely important for prelims. So what is present in volcanic ash? Sulfur dioxide. Remember that. So jet engines வந்து extremely high temperatureல operate பண்ணும். ஸோ அப்போ இந்த ஆஷ் வந்து இந்த ஜெட் இன்ஜின்குள்ளே போனால் the silicates வந்து மெல்ட் ஆகி then reharden into glass on turbine blades. This blocks the cooling holes, causes overheating ஆகும். overheating ஆனா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இன்ஜின் பவர் லாஸ் ஆர் கம்ப்ளீட் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் damage is caused by volcanic ash. Also, it damages windshields, it affects sensors, causes abrasion on fuselage and wings. All these are secondary things. So what is important is about the volcano and the volcanic ash, what damage it can create. So what about the volcano? It happened in Ethiopia. So 12,000 years once nadandirku, and all these data are not that much important exactly. So 14 kilometer வந்து அந்த plumes வந்து travel ஆகிருக்கு from Red Sea to Yemen, Yemen to Oman, Oman to Iran, India, China. That is not that much important. What is the impact created? Of course, DGCA issued an advisory asking airlines to avoid affected altitudes and routes, report any engine performance issues, conduct runway inspection. Airports asked to restrict operations if needed. Then what airline responded is Air India cancelled flights, Akasha canceled flights. These are not that much important. So we have to look into this volcano. So see, you can see the map here. Where exactly this volcano, Haile Gubi volcano, is exactly located is what important. So it is present in Ethiopia, close to Djibouti, close to Eritrea line. So that you have to note it down. Then அஸ் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இங்கே வல்கனோ இருக்குது. வல்கனோவில் வந்த ப்ளூம்ஸ் வந்து அப்படியே ரெட் சி இங்கே வருது. ரெட் சீலேருந்து தாண்டி வந்து அடுத்த ஈரான் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. போய் ட்ராவல் பண்ணியிருக்கு, சைனா வர ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அபவுட் திஸ் வல்கனோ, இட்ஸ் அ டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டோ வல்கனோ இன் present in northern Ethiopia, which is techno tec- tectonically active East African rift system. It is part of that East African rift system and situated in the Afar region. This is very important. Afar region lies within Afar triple junction. அதாவது triple junction சொல்றோம். 3 plates இருக்கு. 3 plates are there in the region. That's why it is called as Afar region. Arabian plate, Nubian plate and Somalian plate are there. So இந்த 3 plate உடைய tripartite junction தான் வந்து Afar region. This region is known for volcanic activity similar to Eta, Ale, Debia and Nubra volcanoes. So all these are famous volcanoes. So because of this volcano itself becomes a very important chapter for both
ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கோ பேக் டு யுவர் பேசிக்ஸ், கோ டேக் சம் ஜியோகிராஃபி ஸ்டாட்டிக் நோட்ஸ் ஆர் புக் எனிதிங், read the volcanoes chapter in detail, and then again analyze this recent erupted volcano that is current affairs linked with that. So what is stratovolcano, இதெல்லாம் போய் ஸ்டாட்டிக்ஸில் படிச்சுட்டு ஹேலி குபி வால்கனோ அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அரேபியன் பிளேட், நுப்ரா பிளேட், சொமாலியன் பிளேட், அந்த ரீஜன் அஃபர் ரீஜன் பற்றி டீட்டெயிலாக மேப்பில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So this is more than enough related to this topic. Okay, so that's all for today. Hope you are doing well in your preparation. Watch our daily analysis and practice on your own. That will help you for writing mains answers. That will boost your confidence more to face prelims. That is what important. So that's it. See you in the next class. Thank you.